நீங்கள் சிவபக்தராக இருந்தால் சிவலிங்கத்தை ஒவ்வொரு முறையும் காணும் போதும் ஒரு இனம் புரியாத தெய்வீக பரவசத்தை நிச்சயமாக உணர்ந்திருப்பீர்கள். ஈசன் சிவலிங்கமாக நமக்கு காட்சி அளிக்கின்ற வரலாறு உங்களுக்கு தெரியுமா? வாருங்கள், அந்த தெய்வீக கதையை கேட்போம். முன்னொரு காலத்தில் இறைவன் சிவனின் மேன்மையை பற்றி தேவர்களும் முனிவர்களும் இடையே ஒரு கடும் விவாதம் எழுந்தது. தனது வல்லமையை பறைசாற்ற, நித்திய இயல்பை வெளிப்படுத்த சிவன் மேலாகவும் கீழாகவும் முடிவில்லாமல் விரிந்த பிரமாண்டமான தீக்கோலமாக மாறினார். இந்த தீக்கோலம் லிங்கோத்பவம் என அழைக்கப்பட்டு சிவனின் எல்லையற்ற சக்தி மற்றும் பிரபஞ்சத்தை பிரதிபலிக்கிறது. இந்த தீக்கோலத்தின் முடிவுகளை தேடுவதற்கு விஷ்ணு மற்றும் பிரம்மா முடிவு செய்தனர். பிரம்மா ஒரு அன்னமாக மாறி மேலே பறந்தார். விஷ்ணு ஒரு வராகமாக மாறி பூமிக்குள் ஆழமாக சென்றார். அவர்கள் இருவரும் மிகுந்த முயற்சியின் போதும் அந்த கோலத்தின் முடிவுகளை அடைய முடியவில்லை. தோல்வியை ஒப்புக்கொள்ள மனமில்லாத பிரம்மா தான் எல்லையை கண்டுவிட்டதாக பொய்யாக கூறினார் மற்றும் இதற்கு சான்றாக ஒரு மலரை காட்டினார். இந்த பொய்யால் கோபமடைந்த சிவன் பிரம்மா இனி பூமியில் எங்கும் வழிபடப்பட மாட்டார் என்று சாபம் வழங்கினார். தனது தோல்வியை மிகுந்த பணிவுடன் ஏற்றுக்கொண்ட விஷ்ணுவை அவரது நேர்மைக்காக புகழ்ந்தார். சிவனின் அடியேற்ற முடியாத ரூபத்தை பக்தர்களுக்கு எளிமையாக புரியச் செய்ய அந்த தீக்கோலத்தை சிவலிங்கமாக பிரதிநிதித்துவப்படுத்தினார். சிவலிங்கம் உருவமற்றது மற்றும் உருவத்துடனான சிவனின் தெய்வீகத்தை பிரதிபலிக்கும் ஒரு புனித சின்னமாக மாறியது. இன்று வரை சிவலிங்கம் படைப்பில், பாதுகாப்பில் மற்றும் அழிவில் பிரபஞ்ச சக்திகளின் ஒரு சக்தி வாய்ந்த சின்னமாக திகழ்கிறது.